இந்த உலகத்துல இரு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை மக்கள் யாரு? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நம்பிக்கை கொண்ட முஃமின்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் மறுமையினுடைய இன்பத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹுடைய நியமத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல நஃப்ஸை அடக்கி கொண்டவர்கள், தங்களுடைய விருப்பத்தை துறந்தவர்கள். விருப்பமா இருக்கு ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி, ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கா அது தப்புன்னு சொல்லி அதை நம்ம விட்டு ஒரு வியாபாரம் நிறைய வருமானம் வருது, ஆனா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கலாம், வேணான்னு விட்டுறோம். இந்த மாதிரி மூமின் இருக்கிறானே உலகத்துல அவன் படக்கூடிய சிரமங்கள் தான் அதிகம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் மூமினுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. அதாவது விரும்பியதை அவனால செய்ய முடியாது. எதைதான் அவனால செய்ய முடியும்? அல்லாஹ் விரும்பியதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும். காஃபிரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த துன்யா ரொம்ப விசாலமான துன்யாவாக தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் விரும்பியதெல்லாம் செய்வான். அவனுக்கு ஹலால் ஹராம் என்ற அந்த கோடுகள் அவனுக்கு கிடையாது, அந்த வரையறை எல்லைகள் அவனுக்கு கிடையாது.